இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இப்போ மீண்டும் அதிர்ந்ததா? மர்ம பூகம்பம், குடியிருப்பாளர்கள் அதிர்ச்சி. ஈப்போவில் இன்று காலையில் ஏற்பட்டதாக கூறப்படும் மர்ம பூகம்பம் அந்த மாநகரை அதிரச் செய்ததாக குடியிருப்பாளர்கள் பலர் தெரிவித்தனர். ஈப்போ அதிர்ந்ததை அப்பகுதியில் பல்வேறு இடங்களில் உள்ள மக்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். இது சாதாரண அதிர்வு அல்ல என்று அவர்கள் கூறுகின்றனர். மக்கள் அளித்துள்ள புகாரை தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்ய தொடங்கியுள்ளனர் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனல் அபிடின் தெரிவித்தார். உண்மையிலேயே இந்த மர்ம பூகம்பம் நடந்திருப்பது ஏதேனும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்குமானால் அது தொடர்பாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நோர்டின் ஓர் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடுவார் என்று அவர் குறிப்பிட்டார். இப்போ கிளேபாங் ஹார்மோனியைச் சேர்ந்த 36 வயது முகமது டேனியல் நோர்டின் கூறுகையில், பயங்கர வெடிச்சத்தம் போன்ற பெரிய அதிர்வு ஏற்பட்ட போது தாம் வீட்டில் இருந்ததாக குறிப்பிட்டார். யாரோ கதவை மிகவும் பலம் கொண்டு தட்டுவது போலவும் அதிர்வு ஏற்பட்டதைப் போலவும் உணர முடிந்ததாக தெரிவித்தார். பெரும் சத்தமாக இருந்ததால் அந்த சத்தத்தின் அதிர்வில் வீட்டுப் பொருட்கள் குலுங்கியதாக அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள தகவலின்படி இந்த அதிர்வு இன்று காலை 10:30 மணியளவில் கிளேபாங், பெர்ச்சாம், மேரு ராயா உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை அப்பகுதிகளில் உள்ள மக்கள் உணர்ந்ததாக அவர்கள் கருத்து பதிவேற்றம் செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி இப்போவை சுற்றியுள்ள பல பகுதிகளில் ஒரு பெரிய இடி மற்றும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த அதிர்வு காலை 11:06 மணிக்கு சுங்கைசிப்பூர் துணை மாவட்டம் வரை உணர முடிந்தது. இரண்டாவது முறையாக ஏற்பட்டுள்ள இந்த அதிர்வு மர்மமாகவும் கேள்விக்குறியாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஈப்போ மாவட்டத்தில் இன்று ஏற்பட்ட நில அதிர்வுகள் குவாரி கல்லுடைப்பு வெடிப்பு பணிகளுடன் தொடர்புடையவை அல்ல என்று பேரா கனிமவள மற்றும் புவியியல் துறை இயக்குனர் நிஜால் இக்ராம் அப்துல் ராஹிப் விளக்கினார். அதே வேளையில் அந்த நேரத்தில் குவாரி கல்லுடைப்பு பணிகள் எதுவும் நடக்கவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி உள்ளார். பினாங்கு மாநிலத்தில் இன்னும் விற்கப்படாமல் இருக்கும் 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வணிக தளங்களை வாங்குகின்ற அனைவருக்குமே நடப்பு விலையில் 5 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படும் என்று பினாங்கு மாநில அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அதன் முதலமைச்சர் சவுகொன்யோ அறிவித்துள்ளார். இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட இந்திய முஸ்லிம்களுக்கு மட்டுமே இந்த 5 விழுக்காடு விலைக்கழிவு வழங்கப்படும் என்ற முடிவு மாற்றப்பட்டு அனைவருக்குமே இந்த சலுகை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மடானி சொத்துடைமை பிரச்சாரத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த சலுகை இன்று முதல் 1 வருட காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கும் என்று சவுகொன்யாவ் அறிவித்தார். இந்திய முஸ்லிம்களுக்கு மட்டுமே 5 விழுக்காட்டு விலைக்கழிவு வழங்கப்படும் என்று பினாங்கு அரசாங்கம் இதற்கு முன்பு வெளியிட்ட அறிவிப்புக்கு பலத்த கண்டன கணைகள் பாய்ந்ததை தொடர்ந்து அரசாங்கம் தனது முடிவை மாற்றிக்கொண்டதாக சவுகொன்யாவ் தெளிவுபடுத்தினார். மனிதவள அமைச்சும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் இணைந்து வெளியிட்டுள்ள மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான MTUC வரலாற்று நூலில் மலேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் முதலாவது பொதுச் செயலாளர் டாக்டர் PP நாராயணனை பற்றி எதுவும் குறிப்பிடப்படாமல் வரலாறு மறைக்கப்பட்டிருப்பதாக தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோ ஜி சங்கரன் தெரிவித்துள்ளார். இது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது மற்றும் அறவே ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் என்று டத்தோ சங்கரன் குறிப்பிட்டார். 1950ஆம் ஆண்டு தனது 27வது வயதில் டாக்டர் PP நாராயணன் MTUC என்ற தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தார். அவர்தான் MTUCயின் முதலாவது தலைவர் ஆவார். நாட்டில் தொழிற்சங்க வரலாற்றுடன் பின்னி பிணைந்த டாக்டர் PP நாராயணனை பற்றி ஒரு வரி கூட அந்த வரலாற்று நூலில் இடம்பெறாமல் போனது உண்மையிலேயே ஏமாற்றம் அளிக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கத்தோகோஹான் பிரசிடென்ட் MTUC என்ற மலாய் நூலில் தொழிற்சங்கத்திற்கு பாடுபட்டவர்கள் என்று யார் யாரோ பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் MTUCயை அமைத்தவர் மற்றும் அதன் முதலாவது தலைவர் டாக்டர் PP நாராயணன் தான் என்ற உண்மை மறைக்கப்பட்டுள்ளதாக டத்தோ ஜி சங்கரன் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மலாக்காவில் நடைபெற்ற 21வது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் மலாக்கா மாநில கிளையின் பிரதிநிதிகள் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசுகையில் டத்தோ ஜி சங்கரன் தனது வருத்தத்தை பதிவு செய்தார். மனிதவள அமைச்சு இணைந்து தயாரித்த இந்த நூலில் வரலாற்று பிழை எவ்வாறு நிகழ்ந்தது என்பது பல்வேறு ஐயங்கள் எழுவதாக டத்தோ ஜி சங்கரன் குறிப்பிட்டார்.
சபா சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 3 நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவர் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். இந்த ஊழல் தொடர்பான விசாரணை முடிவடைந்து விட்டது. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 3 இம்மாதத்தில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர் என்று அசம்பாக்கி விளக்கினார். சபா மாநில குத்தகைகள் தொடர்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக லஞ்சம் கேட்டு பேரம் பேசிய உரையாடல் தொடர்பான ஆடியோ பதிவு அம்பலமானதை தொடர்ந்து SPRM இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. 16வது பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 2.5 ஆண்டுகள் இருக்கும் வேளையில் பிரதான எதிர்க்கட்சியாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பரிகாத்தான் நேஷனல் தனது பிரதமர் வேட்பாளரை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் சீர்திருத்த இயக்கமான பெர்சே கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்றம் அல்லது பேரணி வாயிலாக பதவி விலக்கும்படி பிரதமருக்கு கோரிக்கை விடுப்பதற்கு முன்னதாக மாற்று அணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். பிரதமருக்கு எதிராக எந்தவொரு அறிவுறுத்தலை விடுப்பதற்கு முன்னதாக நாம் யார், எந்த நிலையில் இருக்கிறோம், எதற்காக இந்த கோரிக்கையை விடுக்கிறோம் என்பதற்கு பதில் சொல்வதற்கு முன்னதாக எதிர்க்கட்சியினர் தங்கள் பிரதமர் வேட்பாளரை தயார்படுத்துவது மிக முக்கியம் என்று பெர்சே தலைவர் ஃபைசால் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். முன்னாள் மஇகவின் தேசிய தலைவர் டத்துஸ்ரீ கோ பழனிவேலுவின் மறைவுச் செய்தி வருத்தமளிப்பதாக குறிப்பிட்ட மஇக முன்னாள் உதவித் தலைவர் தான் ஸ்ரீ க குமரன் அவரது பிரிவால் துயரில் ஆழ்ந்திருக்கும் குடும்பத்தினருக்கும் சுற்றத்தினருக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். மஇகவின் 8வது தலைவராக குறுகிய காலமே பொறுப்பில் இருந்த காலத்தில் கட்சியை நடத்துவதில் பல வழக்குகளையும் சர்ச்சைகளையும் சவால்களையும் எதிர்நோக்கி கட்சியை நடத்தியவர் டத்துஸ்ரீ கோ பழனிவேலு. தமது 20ஆம் அகவையில் பினாங்கு மஇக ஜுலுத்தோங் கிளையில் அடியெடுத்து வைத்த இவர் துன் சாமிவேலுவின் ஊடகச் செயலாளராக பொறுப்பேற்ற பின் அவருடைய நம்பிக்கைக்குரிய ஒருவராக வளரத் தொடங்கினார். அரசியலிலும் அரசாங்கத்திலும் பல பொறுப்புகளும் பதவிகளும் அவரை தேடி வந்தன. அரசாங்கத்தில் நாடாளுமன்ற செயலாளர், துணை அமைச்சர், அமைச்சர் என்ற பொறுப்புகளில் இருந்துள்ளார். இவர் அமைச்சரவையில் இருந்தபோதுதான் இந்தியர்களுக்கான சீட் திட்டம் உருவாக்கப்பட்டது என்பது வரலாற்று பதிவாகும் என்று குறிப்பிட்ட தான் ஸ்ரீ குமரன், இத்திட்டமே பின்னாளில் மலேசிய இந்தியர் பொருளாதார உருமாற்ற திட்டம் உருவாக்க பிள்ளையார் சுழி போட்டது. மஇக தலைமை பொறுப்பினை குறுகிய காலமே ஏற்றிருந்தவர். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டு ஆரவாரமில்லாமல் அரசியல் நடத்தியவர். அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற தம்மை அழைத்து மஇக தேசிய பேரவையின் சபாநாயகராக பணியாற்ற கொடுத்த வாய்ப்பை நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்ட தான் ஸ்ரீ குமரன் அவரது ஆன்மா அமைதியுற இறையருளை போற்றுவதாக குறிப்பிட்டார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு பேரா சுங்கைசிப்போட்டில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மரணம் விளைவித்த குற்றத்திற்காக ட்ரெய்லர் லாரி ஓட்டுநர் ஒருவருக்கு தைப்பிங் உயர்நீதிமன்றம் இன்று 8 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் அந்த லாரி ஓட்டுநருக்கு 80,000 ரிங்கெட் அபராதம் விதித்தது. தனக்கு எதிராக கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுங்கைசிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்த தண்டனையை ரத்து செய்ய கோரி லாரி ஓட்டுநரான 38 வயது வாய் வெற்றிவேல் செய்து கொண்ட விண்ணப்பத்தை உயர் நீதிமன்ற நீதிபதி ருவேனா முகமது நூர்டீன் தள்ளுபடி செய்தார். குற்றம் இழைத்த லாரி ஓட்டுநர் தண்டிக்கப்பட வேண்டிய நபரே என்று உயர் நீதிமன்ற நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.